இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா பேரு நீ வி தேவினா, அப்ப வீல தானே ஆரம்பிக்கணும். சத்யா எங்கடி இருக்க? அக்காக்கு ஒரு ஆபத்துனா எங்க இருந்தாலும் ஓடி வருவேன்னு சொல்லுவேடி. வந்து காப்பாத்துடி கடவுளே. எப்படியாவது சத்யாவை அனுப்பு. தேவியக்கா, மாமா 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இல்ல. அப்ப வாங்க போலாம். நீங்க போங்க, நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். மாமா என்ன பண்றீங்க? போன் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. அது தேவியக்கா போன் மாதிரி தெரியுதே. ஓ, தேவியக்காவோட போன் தான். வைஃபோட போன்லாம் செக் பண்றீங்க. இதெல்லாம் என்ன மாமா இது? நீங்க இன்னும் போகலையா? சத்யா இவரு என் அப்பா கிட்ட பேசணும்னு சொல்றாரு. என்ன மாமா இது? நீங்களே இப்படி பண்ணலாமா? அவங்க போன் எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கீங்க. சொந்த வைஃபாவே இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் மதிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க மாமா. நீங்க யார் அதை சொல்றதுக்கு? தேவியக்கா தான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க கல்யாண விஷயத்த சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்கன்னு. அவங்க ராமேஸ்வரம் தான் போயிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. சத்யா தெரியாது, ஏன் இங்க விஷயத்துல தலையிடுறீங்க? அப்பா அம்மா ஆன்மீக டூர் போயிருக்காங்கன்னு இதே காரணத்தை எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவா இவ? இங்க நானும் தேவி தான் அம்மாவோட பெர்மிஷன் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கோம். தேவியோட அப்பா அம்மா இங்க வந்து பேசினாதானே அம்மாவோட சம்மதத்தோட எங்க வாழ்க்கையை நாங்க சுமூகமா ஆரம்பிக்க முடியும். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு வழியா சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம். அதே மாதிரி தேவியோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு ரிசப்ஷன் வச்சாதான் எங்க வாழ்க்கையவே நாங்க தொடங்க முடியும். அதுல என் அம்மா ரொம்ப பிக்ஸ்டா இருக்காங்க. அது ஏன் தேவிக்கு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அம்மா, நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்? அது இல்ல மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி தேவி அக்காவோட அப்பா அம்மா அத்தை மாதிரி ஓபன் மைண்டட் கிடையாது. அவங்க கிராமத்துக்காரங்க. ரொம்ப மான மரியாதைலாம் பாப்பாங்க. தேவி அக்கா மாதிரி ஓபனா எல்லாம் பேச மாட்டாங்க. இவங்க வயித்துல குழந்தை உண்டாயிருக்குன்னு தெரிஞ்சதும் அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண போயிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேவி அக்கா ரொம்ப பயப்படுறாங்க. தேவி, இதே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. இப்படி இருக்கும்போது திடீர்னு போன்லயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ, என்ன நினைப்பாங்களோ, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டாங்கன்னா, இதெல்லாம் நினைச்சுதான் தேவியக்கா பயந்துட்டு போன் பண்ணாம இருக்காங்களோ என்னவோ. சத்யா, என்னங்க மறுபடியும் இந்த ரூம்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்க? இல்ல அர்ஜுன், தேவி விஷயமா அபிமாமா கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன். ஒரு டிஸ்கஷனும் தேவையில்ல. எனக்கு தலை வலிக்குது, வா ரூம்க்கு போலாம். எனக்கு கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வா. இது 2 நிமிஷத்துல பேசி முடிச்சிட்டு வந்துடுறேன் அர்ஜுன். சத்யா, நான் இங்க தலைவலியில செத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். உன்னால இப்ப வந்து டீ போட்டு கொடுக்க முடியுமா முடியாதா சத்யா? அது சத்யா நீ முதல்ல அவரை கவனி. இரு அர்ஜுன், ஏன் இப்படி கத்துற? இப்ப நீ வரப்போறியா இல்லையா? வா அர்ஜுன். இங்க பாரு தேவி, இது நம்ம வாழ்க்கை. நீதான் இந்த கல்யாண பிரச்சனைய சீக்கிரம் முடிச்சு நாம செட்டில் ஆகணும்னு நினைக்கணும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் கவலைப்படுற மாதிரி உனக்கா மனசுல அந்த நினைப்பு வரணும் தேவி. உன்னை நான் வற்புறுத்துறது நல்லாவா இருக்கு? நான் ஏன் உன் அப்பா பேர் சொல்லு, உன் அப்பா நம்பர் கொடுன்னு என் தன்மானத்தை விட்டு உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் பேசுறான் அபி. உன் உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு பாக்குறேன். இனிமே உங்க வீட்டுல நான் யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன். நீ சீக்கிரமா உன் அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்களை இங்க வரவே. நீ சொல்ற காரணம் எனக்கு சரியாவே படல. ஆமா, அதென்ன என்கிட்ட சொல்லாத விஷயங்கள் எல்லாம் சத்யா கிட்ட பேசியிருக்க? நான் உனக்கு அவ்வளவு தூரமா போயிட்டேனா, இல்ல என்னை விட சத்யா உனக்கு அவ்வளவு நெருக்கமாயிட்டாளா? அப்படியெல்லாம் இல்ல அபி. இத பார்தேவி, நான் உன்னை மறுபடியும் வார்ன் பண்றேன். நம்ம பர்சனல் விஷயம், நம்ம ஃபேமிலி விஷயம், இதை எதையாவது என்ன மீறி சத்யா கிட்ட ஷேர் பண்ண, அவ்வளவுதான்.
சத்யா கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, ஓகேயா? என்ன எதுக்கு எடுத்தாலும் தலையை ஆட்டினா என்ன அர்த்தம்? வாயை திறந்து சொல்ல. சரி